வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊட்டத்தூர் சுத்த ரத்னேஸ்வரர் திருக்கோயில் பல அரிய சிறப்புகளை கொண்ட சிவஸ்தலமாகும். இறைவன் சுத்த ரத்னேஸ்வரராக அருள்பாலிக்கும் இத்தலத்தில் பக்தர்களை வியக்க வைக்கும் அதிசயங்களும் புராண சிறப்புகளும் நிறைந்துள்ளன. இந்த ஆலயத்தின் வரலாறு சிறப்புகள் மற்றும் தரிசன பலன்களை இந்த வீடியோவில் காணலாம். திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூர் சுத்த ரத்னேஸ்வரர் கோயிலில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 12, 13, 14 தேதிகளில் 3 நாட்களும் வைகாசி விசாக திருவிழாவின் போது 3 நிமிடம் சூரிய கதிர்கள் ஈசன் மீது படும். இத்தலம் தேவார வைப்பு தலமாகும். ஈசனை பார்த்து மேற்கு திசை நோக்கி ஒரு நந்தியும் கிழக்கு திசை நோக்கி ஒரு நந்தியும் அமைந்திருப்பது சிறப்பு. இத்தல மூலவர் சுத்த ரத்னேஸ்வரர், துய்ய மாமணீஸ்வரர், மாசிலாமணி என்றும், உற்சவர் சோமாஸ்கந்தர் என்றும், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கப்படுவர். தல விருட்சம் வில்வம். தீர்த்தம் பிரம்ம அகில தேவ சுப்பிரமணிய தீர்த்தம். நந்தி ஆறு. ஒரு சமயம் ஊட்டத்தூரின் மேற்கு பகுதியில் சோழீஸ்வரம் என்ற கோயிலை ராஜராஜ சோழன் எழுப்பினார். வில்வவனமாக இருந்த அந்த பகுதிக்கு மன்னர் அடிக்கடி வருவது வழக்கம். அவ்வாறு ஒரு சமயம் மன்னர் வருகையொட்டி வழியெங்கும் பாதையை செப்பனிடும் பணி நடைபெற்றது. அப்போது புல்லை செதுக்கிக் கொண்டிருக்கும் போது ஓர் இடத்திலிருந்து குருதி பீரிட்டெழுந்தது. பணியாட்கள் இது குறித்து மன்னரிடம் தெரிவித்தனர். மன்னர் அவ்விடத்தை சோதித்து பார்த்தபோது அங்கு சிவலிங்கம் இருப்பது தெரிந்தது. புல்லை செதுக்கும் போது மண்வெட்டிப்பட்டதால் ஈசனின் மீது தழும்பு காணப்பட்டது. செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரிய மன்னர் உடனடியாக கோயில் எழுப்பினார். வானலாவிய பெரிய ராஜகோபுரத்துடன் சுத்த ரத்னேஸ்வரருக்கு கோயில் எழுப்பப்பட்டது. இங்கு அகிலாண்டேஸ்வரி அம்பாலும் அருள் பாலிக்கிறாள். மற்ற சிவன் கோயில்களில் இல்லாத சிறப்பாக இங்கு நந்தி தேவர் கிழக்கு முகமாக படுத்துள்ளார். கொடிமரம் அருகில் மேல் விதானத்தில் 27 நட்சத்திரங்கள், 15 திதிகள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் நடுவே நோய்களை தீர்த்து ஆயுளை அதிகரிக்க செய்யும் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. சுரங்கப்பாதையும் உள்ளது. இந்த சுரங்கப்பாதை வழியாக மற்றொரு கோயிலுக்கு பிரம்ம தீர்த்தம் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. 4 புறமும் பெரிய மதில் சுவர் உள்ளது. இது பிரம்மதேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. இதன் அருகே அருள் புரிகிறார் நந்தி தேவர். ஒரு சமயம் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, காவிரி, சிந்து, துங்கபத்ரா ஆகிய நதிகளில் யார் பெரியவர் என்று அவர்களுக்கிடையே வாக்குவாதம் எழுந்ததால் சரியான தீர்ப்பு அளிக்கும்படி ஈசனை வேண்டினர். அவர்களுக்கு சரியான விடையளிக்கும்படி நந்திதேவருக்கு கட்டளையிட்டார் ஈசன். அப்போது நந்திதேவர் தான் குடித்த நதிகளின் நீரை வெளியே விட்டார். அதுவே நந்தி ஆறு என்று பெயர் பெற்றது. இந்த ஆறு கொள்ளிடம் வரை பெருகி சென்றது. நந்திதேவர் 7 நதிகளையும் விழுங்கிவிட்டு கிழக்கு நோக்கி படுத்திருந்த போது கங்கை மட்டுமே வெளியே வந்ததாகவும் கூறப்படுகிறது. இறந்தவர்களின் அஸ்தியை நந்தி ஆற்றில் கரைத்த போது அது புஷ்பமாக மாறியது. காசி திருத்தலத்தில் அஸ்தியை கரைத்த போது அதில் உள்ள எலும்புகள் எலும்புகளாகவே காட்சியளித்தன. அதனால் காசியை விட ஊட்டத்தூர் உயர்ந்தது என்று கூறுவர். இங்கு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். தரிசித்த சில நொடிகளிலேயே துன்பங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவள். இங்குள்ள நடராஜ பெருமான் மிகவும் அபூர்வமானவர். சூரிய பிரகாசத்தை தரும் பஞ்சநதன பாறைகளால் இந்த நடராஜர் வடிவமைக்கப்பட்டுள்ளார். இந்த விக்கிரகம் ஒளி இல்லாமல் செதுக்கப்பட்டது என்கிறார்கள். இந்த நடராஜ பெருமானுக்கு அருகே உள்ள சிவகாம சுந்தரி நடராஜரை பார்ப்பது போல் அருள் பாலிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். இங்குள்ள பஞ்சநதன நடராஜர் சிறுநீரகம் தொடர்பான நோய்களை நீக்க வல்லவர் மற்றும் இழந்த பதவிகளை மீட்டுத் தரும் சக்தி படைத்தவர். இந்நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சாத்தி வழிபாடு செய்தல் சிறப்பு. இந்திரன் மீண்டும் பதவி பெற்ற தலம் என்பதால் இழந்த பதவியை பெற பலர் இத்தல ஈசனை வணங்குவது வழக்கம். இத்திருத்தலம் திருச்சி பெரம்பலூர் சாலையில் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் பாடலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஊட்டத்தூர் சுத்த ரத்னேஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்த்தோம்.
வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த புனித தலத்திற்கு அனைவரும் ஒருமுறை நேரில் சென்று இந்த இறைவனின் அருளை பெறுவீர்களாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.